ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல முதுகலை ஆசிரியருக்கான ஒரு தகவல் 1/1/2025 நிலவரப்படி அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான பெயர் பட்டியல் தயாரிக்கும் பொருட்டு கீழ்காண விவரங்கள் கோரப்படுகிறது. 2005-6 ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் நியமனம் செய்யப்பட்ட 1/6/2006 முதல் பணிவரன் முறை செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை மொழி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 ஆகியோரின் தேர்வு பட்டியல் மதிப்பெண் அடிப்பில் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் பெற்று இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியல் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்காக தகுதி வாய்ந்தவர்கள் மதிப்பெண் அடிப்பில் சரிபார்ப்பது முன்னுரிமையின் அடிப்படையில் கருணை அடிப்படை மூலம் நியமனம் செய்யப்படுவர்கள் விவரம் முந்தைய ஆண்டுகளில் தயார் செய்யப்பட்ட தேர்ந்தோர் பட்டியலில் தகுதி பெறாமல் 1/1/2005 நிலவரப்படி தயார் செய்யப்படும் தேர்ந்தோர் பட்டியலுக்கு தகுதி பெற்றுள்ள முதுகலை ஆசிரியர்கள் ஏற்கனவே 1/1/2005 நிலவரப்படி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பதவி வழங்கப்பட்டு தற்காலிக உரிமை விடல் செய்ததன் மூலம் 3 பட்டியல் ஆண்டுகள், அதாவது 3 பேனல் இயர் நிறைவு செய்துள்ள முதுகலை ஆசிரியர்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கான ஒரு இது, அந்த போஸ்டிங்க்கு இப்ப இந்த முதுகலை ஆசிரியர் பட்டியலை வந்து தயார் செய்யறாங்க. அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முதுகலை ஆசிரியர்களோட காலி பணியிடங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி வந்து நம்மளுக்கு காலி பணியிடங்கள் வந்து ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூடுதல் தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்மாஸ்டரோட செலக்ஷன், அதாவது சீனியாரிட்டி முறைப்படி தேர்வு செய்யும் பொருட்டு முதுகலை ஆசிரியர்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. முதுகலை ஆசிரியர்கள் மொழி, அதாவது லாங்குவேஜ் பேஸ்டு, அதே மாதிரி உடற்கல்வி இயக்குனர் அவங்க பிடி சார், இவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த பட்டியலை வந்து தயார் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்களும் நியமனம் செய்யறாங்க. பட் இது வந்து இந்த வர ஷெட்யூல்ல இந்த காலிப்பணிகள் ஆட் ஆனா ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஆல்ரெடி நிறைய வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. பட் அதுவே வந்து ஆட் ஆன் பண்ணாமே இருக்காங்க. பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரசன்ட் லெவல்ல இந்த ஒரு தகவல் நம்மளுக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆட் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வேக்கண்ட் அதிகமாகும். இல்லை அப்படின்னா இதுவும் வந்து தற்காலிக ஆசிரியர் நியமனம் செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற காலிப்பணிகள் மட்டும்தான் இருக்கும். எந்த அளவுக்கு இது மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வரும்போது. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி துறை சார்ந்த மானிய கோரிக்கை வந்து நடைபெறுது. ஸோ இதுல வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. பிடிபிஆர்டியோட வேகன்சி, பார்ட் டைம் டீச்சரோட பர்மனன்ட் பண்றது, மற்ற எல்லா கோரிக்கைகளும் வந்து இதுல வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய தினம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.